அதிகாலையிலே விழிப்பு வந்து விட்டது மதுச்சந்திரனுக்கு. கைகள் அருகில் தேட மனகருணி இல்லாதது கண்டு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான். அவள் அறையில் வெளிச்சம் தெரிய அமைதி பெற்றவனாய் படுக்கையிலிருந்து இறங்கினான். 4 மணிதான் ஆகிறது. நேரத்தில் எழ வேண்டாம் என்று சொன்னால் கேட்பதே இல்லை. மதுச்சந்திரன் குளித்து தயாராகி வந்து கண்ணாடி முன் நிற்க, கண்ணாடியில் எழுந்திருந்த ஐ லவ் யூ சந்துரு மேஜை மீது வைத்திருந்த 3 சிவப்பு ரோஜாக்களும் அவனை பார்த்து புன்னகைத்தன. கண்ணாடியில் எழுந்த மனோகரணியின் பிம்பத்தைக் கண்டு புன்னகைத்தவனாய் அவள் புறம் திரும்பி இருக்கரம் நீட்டி தன்னருகே அழைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், என் கண்ணம்மாவுக்கு என்ன ஆச்சு? அருகில் வந்தவளின் தாடை தொட்டு முகம் நிமிர்த்த, எனக்கு உங்களை மாதிரி கவிதையெல்லாம் சொல்ல தெரியாது சந்தர். உலகத்திலேயே அழகான கவிதை, சிறந்த கவிதை எது தெரியுமா ஹனி? ம், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மட்டுமே நேசிக்கிறேன். இந்த கவிதையை சொல்றதும் சுகம், கேட்கிறதுக்கும் சுகம். ஹனி, மெகந்தி எப்போ போட்ட? மெகந்தி எப்போ போட்டேன்னு கேட்டேன். நேத்து தான் சந்தர், மோகி போட்டு விட்டா. அழகா இருக்குடா, நான் எப்படி கவனிக்காம விட்டேன் என்றான் அவள் இரு கரங்களையும் பிடித்து பார்த்து. ஹனி, இது என்ன காயம்? தன் முழங்கையில் இருந்த காயத்தை அப்போதே நினைவு கொண்டாள் மனோகரணி. சந்தர், அது நான் நேத்து பார்க்குக்கு போனப்போ ஸ்கூல் வேன்ல இருந்து இறங்கி வந்த பசங்க ஓடுற அவசரத்துல என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. சின்ன காயம்தான் சந்தர், நீங்க பயப்படாதீங்க. மோகி அப்பவே மறந்து போட்டா. ரொம்ப வலிச்சிச்சா ஹனி? தொட்டு பார்க்கட்டுமா? அச்சோ சந்தர், இது சின்ன காயம்தான், அதை விடுங்க. இப்பவே ஹோட்டலுக்கு போறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க சந்தர், ப்ளீஸ். நீ இப்படி ப்ளீஸ் போட்டு கேட்டா எப்பவும் நீ சொல்றத கேட்க மாட்டேன் நான் என்றபடி அவளை தூக்கி சென்று படுக்கையில் படுக்க வைத்து தானும் அருகில் சாய்ந்தான் மதுச்சந்திரன். இனிமேல் எப்படி கேட்கிறேன்னு பாருங்க என்றாள். அவன் நெஞ்சத்தில் தலை வைத்து, ஏன் என் பட்டுக்கு தூக்கம் வரலையா? நேத்து தான் நம்ம 9 மணிக்கே தூங்கிட்டோமே சந்தர். சொல்லணும்னு நினைச்சேன், சாரிடா. உன் ஃப்ரெண்டு எதுவும் தப்பா நினைச்சிருப்பாங்களா? வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்காம நான் பாட்டுன்னு ரூம்ல இருந்திருக்கேன். இல்ல சந்தர், அவங்க வீட்டுல வரல, பெட்டிங்க கிட்டேயே இறக்கிறேன்னு சொல்லிட்டேன். மோகி தான் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போனான். ஏன் தனி? ஏற்கனவே 8 மணி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா ரொம்ப லேட் ஆயிடும்னு தான் அப்படியே அனுப்பினேன் சந்தர். சண்டே லஞ்சுக்கு கூப்பிடு ஹனி. ம், என்னை மன்னித்து விடுங்கள் சந்தர், நான் உங்களிடம் அடுக்கடுக்காய் பொய் சொல்கிறேன் என்று மனதளவில் சொல்லி கொண்டாள். ஹனி, என்ன சந்தர், இன்னைக்கு என்னவோ உன் பக்கத்திலேயே இருக்கணும் போல இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, வீட்டுக்கு வர முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் இருங்க சந்தர், அரிசி கொடவுனுக்கு போகணும்டா. இப்போவே வா. சத்யா 5 மணிக்கு ரெடியா இருக்க சொல்லியிருக்கார் ஹனி. இன்னும் அரை மணி நேரம் இருக்கு சந்தர். அது வரைக்கும்? மதுச்சந்திரன் விழிகள் வினவ தன் மார்பில் புதைந்தவளை அணைத்து கொண்டு மதுச்சந்திரன் பேசிய கதை அவன் காதலிக்கு மட்டுமே உரித்தானது. இனியாவின் அறையை எட்டி பார்த்தபடி காலை வேலைகளை கவனித்து கொண்டிருந்தார் மரகதமணி. மனோ, என்ன இன்னும் தூங்குறாளா? நேற்று வேறு அவசர கதியில் வந்து குளித்து உடை மாற்றி சென்றாள். மனோ அணிந்திருந்த உடையில் செம்மனாக இருந்தது. அவன் தன் துப்பட்டாவே வேறு காணும். அம்மா, அம்மா, வாடா தங்கம். என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? அம்மா கிட்ட ஏதாவது மறைக்கிறியா மனோ? அம்மா, உன் ஸ்கூட்டி என்ன ஆச்சு மனோ? எங்கேயாவது விழுந்துட்டியாடா? உன் ட்ரெஸ் எல்லாம் மண்ணா இருந்தது, துப்பட்டா எங்கே? மனோகரனியின் சுவாசம் சீராக, அதுமா, நான் பார்க்குக்கு போனப்போ அப்போ ஸ்கூலில் விட்டு வந்த 2 சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மாவை பார்க்குற அவசரத்தில் ஓடுனாங்களா, என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. துப்பட்டா அது மரத்தில் மாட்டி கிழிஞ்சிருச்சுமா. உனக்கு எங்கேயும் அடிப்படலையே தங்கம், இப்படியா கண்மண் தெரியாம ஓடுறது? அவசரமாய் அவர் பார்வை மகளை ஆராய, காப்பி போட்டு குடிச்சிட்டு இனியாவை எழுப்பு. எனக்கு ஒன்றும் இல்லை அம்மோ, வாங்க நடக்கலாம்.
நம்ம மது மாதிரி தான் இனியாவும் மனோ. ஆமாம்மா, மது தச்ச பிளவுஸு போட்டு பார்த்தீங்களா? சரியா இருக்கா? நான் வரணுமா மனோ? கேக் கட் பண்ண உடனே வந்துடலாமா? அகி உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை பார்த்துக்குவா. கவலைப்படாதீங்க. பூர்ணா வருவாளா மனோ? பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை பேர் என்ன மனோ? பூர்ணாவின் நினைவில் மனோகரனின் உள்ளம் எரிமலையாய் கொந்தளிக்க முயன்று அதை மறைத்தாள். கைபேசியை காதிற்கு கொடுத்தவாறு சென்று சோஃபாவில் அமர்ந்தாள் மனோகரணி. எதுக்கு மோகி கூப்பிட்ட? சும்மாதான்க்கா. நீ எப்படி இருக்கன்னு கேட்கலாம்னு கூப்பிட்டேன்க்கா. நான் நல்லா இருக்கேன் மோகி. நீ மனசை போட்டு குழப்பிக்காதே. நீ அண்ணா கிட்ட சொல்லிடுக்கா. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. மோகிக்கு கூட பயமா? அக்கா, கொஞ்ச நாள் போகட்டும், சொல்றேன். நீ செல்வா கிட்ட எதுவும் சொல்லலையே? இல்லக்கா. தேங்க்ஸ் மோகி. இயல்பா இரு, புரிஞ்சுதா? சரிக்கா, நான் வச்சுடுறேன். பாய். இந்த மோகியை எந்த அளவிற்கு நம்புவது? என் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பவள் சந்திரனிடம் சொல்லிவிடுவாளோ? இல்லை இல்லை, நான் தான் யாரிடம் கூட கூடக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேனே. சிறிது நேரமாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்த நெற்றிய நிகழ்வுகள் மேல் எழுந்ததில் உள்ளம் சோர்ந்தாள் மனோகரணி. அம்மாவுக்கு தெரிந்தால் இப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பாவம், பயந்து போவார்கள். அவர் நிம்மதி பறிப்போய்விடும். சந்திரனிடம் சொன்னால் அவ்வளவுதான். என் சந்திரன் சுட்டெரிக்கும் சூரியனாகி. நான் கடத்தப்பட்டதை எனக்கு எதிராய் ஒற்ற சொல்லியும் பொறுக்க இயலாதவன் உதிர்வதை அறிந்தால் அவன் கோபத்திற்கு யாரால் அணையிட முடியும்? கைபேசி சப்தமிட்டு அவள் எண்ண ஓட்டத்திற்கு நிறுத்தியது. ஹலோ அண்ணா. ஹாய் மனோ, பிஸியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லைண்ணா, சொல்லுங்க. நேற்று திடீர்னு கிளம்பி போயிட்டியே மனோ. சந்திரன் பாவம் ரொம்ப பதறி போயிட்டான் மனோ. என்னை வர சொல்லிட்டு டின்னருக்கு வராம 2 பேரும் ஏமாத்திட்டீங்க. சாரிண்ணா. ஏய், சும்மா சொன்னேன். இனி என் பக்கத்துல இருக்காளா? இல்லைண்ணா, மது கூட வெளியே போயிருக்கா. நேற்று டின்னர்ல ஒரு விஷயம் கவனிச்சேன் மனோ. சொல்லுங்கண்ணா. நம்ம இனியாவுக்கும் திணிவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மனோ. அதுதான் கைபேசியும் கையுமா இருக்கு. இனியா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா மனோ? இல்லைண்ணா, எதுவும் சொல்லலை. இனியாவுக்கு விருப்பம்னா உங்களுக்கு சம்மதமானா? எனக்கும் சம்மதம் தான் மனோ. நான் இனியா கிட்ட முதல்ல கேட்டு பார்க்குறேண்ணா. சரி மனோ, தினுவுக்கு விருப்பமானு தெரிஞ்சுக்கணும். நான் சந்திரன் கிட்ட பேசுகிறேன். சரிண்ணா, பார்ட்டிக்கு வாங்க, பேசிக்கலாம். பாய். நரந்தனிடம் பேசியதில் புது உற்சாகம் பெற்றாள் மனோகரணி. தினேஷ் இனி அவருக்கு பொருத்தமாக இருப்பார். நல்ல குணம், சொந்த தொழில். தினேஷின் பெற்றோர், அண்ணன் அண்ணி அனைவரும் குணசாலிகள் என்று சந்திரன் கூறியிருக்கிறான். என் இனியாவின் வாழ்க்கை என்றும் இன்பமாக இருக்கும். இனியா இனி என் அருகிலேயே இருப்பாள். இனியா மனதை அறிந்து கொள்ள வேண்டும். தினேஷிற்கு விருப்பம் இருப்பது போல்தான் தெரிகிறது. பார்ப்போம். ஹாய். என்ன பலத்த யோசனை? உன்னை காணுமன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மது. வந்துட்டியா? 4 மணி ஆச்சே இன்னும். வந்தோம் வந்தோம். இனியா எங்க? அவ எம்ரால்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா மனோ. ஷாப்பிங் முடிஞ்சதா? ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்சது மனோ. நாளைக்கு மறுபடியும் போகணும். நீங்க 2 பேரும் வெளியே கிளம்பிட்டீங்க. நான் உங்களுக்காக வீட்டில் இருந்தா என்னை மறந்துட்டு. உன் சந்திரன் தான் நீ மனவை ஷாப்பிங் கூட்டிட்டு போகக்கூடாது, என் மனவுக்கு கால் வலித்திடும்னு சொல்லி என்னை மிரட்டி நான் பயந்து நாங்க மட்டும் போனோம் மனோ. பரவாயில்ல, பார்ட்டி வேலையில கவனிக்கலாம். வா, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. மனோ, என்ன வார்த்தை சொல்லிட்ட? உனக்கு எப்படி மனசு வந்தது? என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? என்ன மது சொல்ற? உனக்கு வேலை சொன்னேன்னு உன் ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சா? ஐயோ, அவர் என்னை வெளியே போ என்று சொல்லவா? நான் எங்க போவேன்? நேக்கு யார தெரியும்? நண்பியே, எனது உயிர் நண்பியே. ஸ்வீட்டி, மை டார்லிங். இனியாவை கண்டு மதுஸ்ரீ தேம்ப இனியா வராத கண்ணீரை சுண்டிவிட அவர்கள் நாடகத்தை ரசித்து சிரித்தாள் மனோகரணி. ஆதவன் அஸ்தமிக்கும் அழகிய பொழுது
சுவரை அலங்கரித்திருந்த தங்கள் புகைப்படத்தின் அருகே சென்று நின்றாள் மனோகரணி. கண்களில் காதல் வழிய மதுச்சந்திரனின் கன்னத்தை மெல்ல வருடினாள். அவன் தோளில் சாய்ந்தவள், நான் உங்களை ரொம்ப நாள் காக்க வச்சிட்டேன் சந்தர். உங்க காதலை புரிஞ்சிக்காத முட்டாள் நான். உங்க ஹனி சரியான மக்கு. என் ஹனிய மக்குன்னு சொன்னா அடி கிடைக்கும் சந்தர். மனோகரணி திரும்பி பார்க்க சந்தர் இல்லையே. குரல் கேட்டதே. மனோகரனின் தேடலுக்கு விடையாக மேஜை மீது இதே வடிவத்தில் பிங்க் நிறத்தில் கேக் வைக்கப்பட்டிருந்தது. சந்தர் எங்க இருக்கீங்க? மறைந்திருந்த மதுச்சந்திரன் சத்தமின்றி எட்டு வைத்து வந்து அவளை பின்னிலிருந்து அணைத்தான். பேபி, பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் முடிவு பண்ணிட்டியா? என்ன கலர்? ரெட் ஸ்கர்ட்டும் ஷர்ட்டும். சந்தர், பயந்துட்டீங்களா? ஒயிட் கலர் சந்தர். நான் ஒயிட் டிசைனர் புடவை கட்டலாம்னு இருக்கேன் சந்தர். எனக்காகவா என்றான் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு. எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் சந்தர். அத்தை இன்னும் வீட்டுக்கு வரல. அம்மா 6 மணிக்கு வருவாங்க. 6:30க்கு பார்ட்டியை ஆரம்பிச்சிடலாம். இந்த மதுவும் இனியாவும் என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க சந்தர். நீ உன் சந்தரை மட்டும் கவனி போதும் என்றான் தன் அணைப்பை இறுக்கியவனாய். கேக் எனக்கா? என் ஹனிக்காக நானே செஞ்ச லவ் கேக் எப்படி இருக்கு? அழகா இருக்கு சந்தர். அத்தைக்கு பர்த்டே கேக் ரெடியா இருக்கு. நீ இப்போ இந்த கேக் கட் பண்ணு. கட் பண்றதா? அப்புறம் எப்படி சாப்பிட்றது பேபி? ஆர்ட் ஷேப்ல இருக்கு. எனக்கு கட் பண்ண மனசு வரல சந்தர். அப்போ நான் கட் பண்றேன். நீ கேக் சாப்பிடலன்னா என் ஹார்ட் ஆளும். கேக்கை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மனைவிக்கு ஊட்டி விட்டான் மதுச்சந்திரன். நீங்க சாப்பிடுங்க சந்தர். எனக்கு இந்த கேக்கெல்லாம் வேண்டாம் ஹனி. அவள் உதட்டில் பதித்த அவன் பார்வையை விரல் தொடர விரலை தொடர்ந்து பயணித்த அவனது இதழ்கள் இரவின் வரவில் வழக்கத்தை விட இருள் அடர்ந்து காணப்பட்டது. அத்தனை நேரமாய் அன்பாலயத்தில் ஒலித்து கொண்டிருந்த மகிழ்ச்சி ஆரவாரம் ஓயத் தொடங்கியது. பெரும்பாலான விருந்தினர்கள் விடைபெற்று சென்றிருக்க மதுச்சந்திரனின் நண்பர்கள் சிலர் மட்டும் எஞ்சியிருந்தனர். பெரியவர்கள் வீட்டினுள் கூடியிருக்க சிறியவர்கள் தோட்டத்தில் அளவலாயினர். வழக்கம் போலவே புல்தரையில் அமர்ந்து கதை பேசி கழித்து கொண்டு இருந்தனர். மனோ, எமரால்டு இங்கே? அம்மா கேக் கட் பண்ண உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க மது. என் பேச்சை கேட்காம போயிட்டாங்களா? கவனிச்சுக்கிறேன். உனக்கு அம்மாவை பத்தி தெரியாதா மது? மனோக்கா, மனோக்கா. என்ன மோகி, எதுக்கு இப்படி ஓடி வர? மனோக்கா, மோகி உங்ககிட்ட ஏதோ ரகசியம் சொல்ல வந்திருக்கா. நான் போறேன். நீ அப்புறம் என்கிட்ட சொல்லு மனோ. மனோகரனின் காதில் கிசுகிசுத்து விட்டு ஓடினாள் மதுஸ்ரீ. அக்கா, அந்த பூர்ணா வரா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? எத்தனை துணிச்சல் இவளுக்கு என மனோகரனியும் மோகனாவையும் ஒத்தே நினைத்தாள். இத்தனை நேரம் கழித்து எதற்கு வருகிறாள்? அசரடிக்கும் அலங்காரத்தில் வந்த பூர்ணாவின் விழிகளில் தெரிந்த தேடலில் சட்டென்று மறைந்து நின்றாள் மனோகரணி. அக்கா, பூர்ணா அண்ணாவை தான் பார்க்கறான். பூர்ணாவின் பார்வை மதுச்சந்திரன் முகத்தில் நிலைக்க அவள் முகம் ஏமாற்றத்தை அப்பட்டமாய் பிரதிபலித்தது. நரேந்தனிடம் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். சந்திரன் நடிக்கிறானா, இல்ல அதே உள்ள கொள்ளை போகும் உயிரோட்டமான சிரிப்பு? அப்படியென்றால் பூர்ணாவின் விழிகள் மீண்டும் அவ்விடத்தை அலசின. என்னதானே தேடுற பூர்ணா? திடுக்கிட்டும் திரும்பிய பூர்ணா நீ நீ என தடுமாறினாள். நாம தனியா பேசலாமா பூர்ணா? சுற்றிலும் இருந்தவர்களை பார்வையால் காட்டினாள் மனோகரணி. நீச்சல் குளம் அருகே தனித்து நின்று இருந்தனர் மனோகரணியும் பூர்ணாவும். என்ன ஏதோ அதிசயத்தை பார்க்குற மாதிரி பார்க்குற? நீ நீ எப்படி இங்கே எப்படி தப்பிச்ச? ஐயோ பாவம், உன் அடியால் சொல்லலையா? நான் அப்பவே தப்பிச்சிட்டேன். இவள் உடனே தப்பித்து விட்டாளா? என் திட்டம் தோற்று போனதா? இல்லை, நான் அந்த சந்திரனை கண்ணீர் சிந்த வைக்காமல் ஓய மாட்டேன். உனக்கு பயந்துட்டு உன்னை பத்தி சொல்ல மாட்டேங்கிற தைரியத்துல இங்க வந்தியா பூர்ணா? தப்பு பூர்ணா.
ஒரு நல்ல நட்பு உடையக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உழவ விட்டு இருக்கோம்னு ராதாம்மா மனசு உடைஞ்சு போகக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். எல்லாத்தையும் விடவும் என் சந்தர் கோபத்தில் இருந்து உன்னை காப்பாத்த அமைதியா இருக்கேன். மனோகரணி பேச பேச பூர்ணாவின் முகம் பயங்கரமாக மாறியது. ஒரு நாளும் உன் ஆசை நிறைவேறாதது. எதுக்கு இப்ப வந்திருக்க? சந்தர் தவிக்கிறத பார்த்து ரசிக்கவா பூர்ணா? நிறைவேறாதா என்ற கேள்வியோடு மனோகரணியை பிடித்து அந்நீச்சல் குளத்தில் தள்ளினாள் பூர்ணா. இப்போ என் ஆசை நிறைவேறும் மனோ. தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். உற்சாகம் பொங்கும் மதுச்சந்திரன் பாடல் காற்றோடு கலந்து ஒலித்தது. கைத்தட்டல் ஒளி அவன் பாடலுக்கு சுவை கூட்டியது. காத்திருந்து அவன் காதல் சொல்லி பூஜித்த தாமரை நீரில் மூழ்கியதோ? அக்காதலனுக்கு இரங்கல் சொல்லியே வானம் தன் கண்ணீரை சிந்துகிறதோ? மலை தூறல் மண் நனைத்தது. நண்பர்கள் மாநாட்டை கலைக்க முற்பட்டது. அச்சச்சோ, மழை வருது. கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னா இப்படி மழை வந்துருச்சே. 10 நாளாவே மழையா தானே இருக்கு. உள்ளே போகலாம் வாங்க. இல்ல சந்திரா, கிளம்பலாம். ஏண்டா, எல்லாரும் ஒழுங்கா உள்ளே போங்க. இல்ல சந்திரா, மழை அதிகமா வர்றதுக்குள்ள கிளம்புறோம். ஆமாம் சந்திரா, மழையில மாட்டிக்கிட்டா கஷ்டம். அப்ப சரி, கிளம்புங்க. மழையில பார்த்து போங்க. சரி சத்யா, பாய் பைடா. சந்திரா. வழக்கமாக நள்ளிரவு வரை நீடிக்கும் நண்பர்களின் அரட்டை கச்சேரி அன்று மழையால் தடைப்பட்டது. நானும் கிளம்புறேன் சந்திரா. சரி செல்வா. மோகிய கூப்பிட்டீங்களா? நானே அவளை வீட்டில் விட்டுடுவேன். மது, மோகிய கூப்பிடு. அவ மனோ கூட இருந்தா பிரதர். மனோ அம்மா கிட்ட போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் பக்கம். நனையாம போயிடலாம். செல்வா, நீங்க பைக் எடுத்துட்டு பின் கேட்டுக்கிட்ட வாங்க. நான் மோகியை அனுப்புறேன். வேண்டாம் சந்திரா, நான் போய் கூப்பிட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு மலையில நனையிறீங்க? பாய் சந்திரா. உள்ளே வா பிரதர். மனோ இங்க தானே வரப்போறா. கொஞ்ச நேரம் என்கிட்டயும் பேசு. நீங்க போங்க சந்திரா. மழை நின்னதும் மனவை அனுப்புறோம். நரேந்திரனும் இனியாவும் மனோகரனியிடம் செல்ல தங்கையுடன் சென்றான் மதுச்சந்திரன். மழையின் வேகம் மெதுமெதுவாய் அதிகரித்தது. அழாதே மோகி, எனக்கு தான் எதுவும் ஆகலையே. அக்கா, அக்கா, உங்களுக்கு மட்டும் நீச்சல் தெரியலனா? ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா. எனக்கு எதுவும் ஆகி இருக்காதுடா. நீ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்னை காப்பாத்தி இருப்ப. அக்கா, இனியும் நீங்க உண்மையை மறைக்கிறது சரியில்லக்கா. நேத்து என்னடானா உங்களை கடத்த முயற்சி பண்ணா. இப்போ அவளை சாதாரணமா நினைக்காதீங்க. பூர்ணா முகத்தை பாத்தீங்களா? அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுக்கா. சரிடா, நான் சொல்லிடுறேன். நீ பயப்படாதே. ப்ராமிஸா? ப்ராமிஸ். நீ இதையே நினைச்சிட்டு இருக்காதே. வா, போகலாம். மோகனாவோடு மனோகரணி தாயிடம் செல்ல எதிர்பட்ட அன்பு செல்வனுடன் மோகனாவை அனுப்பி வைத்தாள் மனோகரணி. மனோ, என்ன தங்கம் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க? போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிம்மா. எதுக்கு இப்படி மலையில வந்த என கடிந்தபடியே உடை மாற்றி வந்த மகளின் தலையை துவட்டி விட்டார் மரகதமணி. என்னடா அமைதியா இருக்க? ஒண்ணுமில்லம்மா. அகி போயிட்டாளா? அவ அப்பவே அம்பிகை அக்கா கூட போயிட்டாமா.